டுடே வீடியோவில் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ செக்யூரிட்டினா ஒன்றும் இல்லை, மேல்வேர், வைரஸ், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஆன் டு கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. ஸோ ஒன்றுமே இல்லை, கம்ப்யூட்டர் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம செக்யூரிட்டி என்ன சொல்லுவோம், ஒரு ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? ஒரு பாதுகாப்பு. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கு அதுக்கு வர்ற ஆன்லைன் மூலிமா இல்லை வாட்டெவர் வர்ற சாஃப்ட்வேர் இல்லை வந்து நம்ம ஹார்ட்வேர் இல்லை டேட்டாவுக்கு ஏதாவது ஒரு டேமேஜோ இல்லை இன்ஃபர்மேஷனை வந்து டெஃப்ட் பண்ணுறாங்களோ, ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. ஓகேங்களா? அதுதான் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டிங்கிறது, சிம்பிளாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து இன்டர்நெட் செக்யூரிட்டி. ஸோ இன்டர்நெட் செக்யூரிட்டி இஸ் பிரான்ச் ஆஃப் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. ஸோ கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியில் நிறைய டைப் இருக்குது. அதாவது இன்டர்நெட் செக்யூரிட்டி, தென் வந்து சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்குது. அதில் இன்டர்நெட் செக்யூரிட்டின்னு என்னென்னா, இட் இஸ் பிரான்ச் ஆஃப் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி ரிலேட்டிவ் ஸ்பெசிஃபிகலி இன்டர்நெட் இன்க்ளூடிங் ப்ரௌசர் ஓகேங்களா? ஸோ இன்டர்நெட் பேர்லேயே இன்டர்நெட் இருக்குது அப்படின்னா இன்டர்நெட் ரிலேட்டடாக நடக்கிற விஷயத்தில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இன்டர்நெட் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ப்ரொடெக்ட் டேட்டா டிரான்ஸ்மிட்டட் ஆர் ஓவர் தி இன்டர்நெட், ப்ரிவெண்ட் ஆன்லைன் ஃப்ராட் அண்ட் இன்ட்ரூஷன். ஓகே. ஸோ காமனாக இன்டர்நெட் த்ரெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபிஷிங், ஆன்லைன் வைரஸ், த்ரோஜன், வார்ம்ஸ். ஸோ இதெல்லாம் காமனாக இருக்குது. ப்ரிவெண்ட் பண்ணுறது வந்து என்கிரிப்ஷன், செக்யூர் ப்ரோட்டோகால்ஸ், செக்யூர் சிஸ்டம் டிசைன். ஸோ ஃபிஷிங்னா என்ன, ஆன்லைன் வைரஸ்னால் என்ன, த்ரோஜன்ஸ்னால் என்ன, வார்ம்ஸ்னால் என்னங்கிறது பின்னாடி நம்ம டீட்டெயிலாகவும் பார்ப்போம். ஸோ இப்போ இன்டர்நெட் த்ரெட்னா இன்டர்நெட் ப்ரொடெக்ஷனாக என்னங்கிற பார்த்துருக்கோம். அது பின்னாடி ஒவ்வொரு இதுக்கும் எக்ஸ்பிளேஷனும் இருக்குது. ஓகேங்களா? தென் சைபர் அட்டாக். ஸோ சைபர் அட்டாக்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் சைபர் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ சைபர் அட்டாக் அப்படின்னா என்னென்னா, த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் நெட்வொர்க் யூஸிங் malicious code to alter data, logic, software leading to cyber crimes. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடிக்கு இன்டர்நெட், அதாவது நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு ஏதோ பண்ணும்போது நடக்கிற ஓகேங்களா இன்டர்நெட், ஓகேங்களா ப்ரௌசர் ஆர் வேர்ல்டு வெயில் நடக்கிற ஒரு பிரச்சனைக்காக இன்டர்நெட் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டிங்கிறது உங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இல்லை நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா malicious கோடை வந்து அவங்க வைரஸ் ஏற்றி விட்ருவாங்க. ஸோ அது மூலிமா வந்து உங்கள் டேட்டாவை ஆல்டர் பண்ண முடியும், இல்லை வந்து சாஃப்ட்வேரை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் இதில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து சைபர் கிரைமுக்கு போய் லீட் பண்ணும் கடைசியாக. ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் சைபர் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெப் பேஸ்டு அட்டாக். ஸோ வெப் பேஸ்டு அட்டாக் அப்படின்னா அட்டாக்ஸ் டார்கெட்டிங் வெப்சைட் ஆர் வெப் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெப்சைட்டு இல்லை வெப் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை டார்கெட் பண்ணி அவங்களுடைய அட்டாக்கை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ இன்ஜெக்ஷன் அட்டாக் அப்படிங்கும்போது இவங்க ஆக்சுவலி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அவங்க வந்து இந்த malicious இன்புட் இருக்குல்ல ப்ரோக்ராமை வந்து நம்மளுடைய நம்ம இன்ஜெக்ஷன் என்னது, இன்ஜெக்ஷனாக ஊசி போடுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, சைபர் அட்டாக் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்டாக்கர் வந்து என்ன பண்ணுவாங்க, malicious இன்புட்டை வந்து நம்ம ப்ரோக்ராமர் அப்ளிகேஷனுக்குள்ளே சென்ட் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணிடுவான், அதோட எக்ஸ்கியூஷனை மேனிப்புலேட் பண்ணிடுவான். ஓகேங்களா? ஸோ இன்ஜெக்ஷன் அட்டாக் என்ன பண்ணுவான், சைபர் அட்டாக்கர் என்ன பண்ணுவான், malicious கோடை ஆர் ப்ரோக்ராமை நம்ம ப்ரோக்ராமர் அப்ளிகேஷன் இருக்குல்ல அதில் இன்ஜெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணிடுவான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஃபார்ம்ஸு, யூஆர்எல், சர்ச் பாக்ஸு, இந்த மாதிரிலாம் லாகின் ஃபீல்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, அங்கே வந்து நம்ம கரெக்டான செக்யூரிட்டி இல்லை, கரெக்டாக வேலிடேட் பண்ணலை அப்படின்னா, வேலிடேட் இல்லைன்னா, ப்ராப்பர் வேலிடேட் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சர்ச் பண்ணும்போது இந்த malicious கோடை ப்ரோக்ராம் வந்து அந்த இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த இது கூட. ஸோ அது கூட சேர்ந்து இதுவும் சர்ச் ஆகி என்ன ஆகினா நம்ம இதில் வந்து நம்ம டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், கோடு இன்ஜெக்ஷன், லேக் இன்ஜெக்ஷன், எக்ஸ்எம்எல் இன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஎன்எஸ் சூப்பிங். ஸோ டிஎன்எஸ் சூப்பிங் அப்படின்னா என்னென்னா, மேனிப்புலேட்டிங் டிஎன்எஸ் கேட்சி டு ரீடைரக்ட் யூசர் டு ஃபேக் ஐபி அட்ரஸ். ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ibs.in அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க. இப்படி சர்ச் பண்ணும்போது அவன் என்ன பண்ணிடுவான்னா, இந்த நெட்வொர்க் இருக்குல்ல, இந்த நெட்வொர்க்கை நீங்கள் சர்ச் பண்ணும்போது ibs.in தான் சர்ச் பண்ணுவீங்க. ஆனால் அது வந்து உங்களை ஃபேக் வெப்சைட்குள்ளே போய் விடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக் லிங்க் வருது பார்த்தீங்களா,
லிங்க் இருக்கும், ஃபேக் லிங்க்கும் வரும், அது அப்படியே இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னா நீங்கள் ibs.in சர்ச் பண்ணும்போது ஒரிஜினல் வெப்சைட் இல்லாமல் உங்களை ஃபேக் வெப்சைட்டுக்குள்ளே போய் விட்டுரும். அதுதான் டிஎன்எஸ் ஸ்னூப்பிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? தென் செஷன் ஹைஜாக். செஷன் ஹைஜாக்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? லாகின் பண்ண உடனே நம்மளுக்கு செஷன் ஸ்டார்ட் ஆயிரும், டைம் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் அது ஆக்டிவாகவே இல்லைனா கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ செஷன் ஹைஜாக்னா இப்படி தான். நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு செஷன் க்ரியேட் ஆயிரும். அதுக்கு சில டைம் வரை அது வந்து ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும், யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செஷன் ஐடியை வந்து அவங்க ஹேக் பண்ணி அவங்க உங்களுடைய பாஸ்வேர்டு அண்டு யூசர் ஐடி இல்லாமலே லாகின் பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் செஷன் ஹைஜாக்கிங். ஓகேங்களா? தென் ஃபிஷிங். ஸோ ஃபிஷிங் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டீலிங் சென்சிட்டிவ் டேட்டா பை pretending டு பி ட்ரஸ்டட் என்டிட்டி. அது ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் உங்கள் பாஸ்வேர்டு, உங்கள் இமெயில் பாஸ்வேர்டு, உங்கள் பேங்க் இந்த நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங்கோடைய பாஸ்வேர்டு, யூபிஐயில் நீங்கள் போடுற கோடு. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஓடிபி, இந்த மாதிரி வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை திருறது தான் இந்த ஃபிஷிங். பட் அது எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த ஹேக்கர் வந்து உங்களை ட்ரிக் பண்ணிடுவான். எப்படி ட்ரிக் பண்ணுவான்னா ட்ரஸ்டட் பர்சன் ஒரு கம்பெனி மாதிரி உங்களை வந்து உங்களுக்கு ஒரு மெயிலோ ஒரு மெசேஜோ, உங்களை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபோன் போட்டு பேசுகிறேன், ஹலோ எஸ்பிஐலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்க. இந்த மாதிரி ட்ரஸ்டடாக உங்களை வந்து பேசி உங்களை வந்து இது பண்ணி அது மூலிமா உங்களோட டேட்டா திருடுறான்ல, அதுதான் ஃபிஷிங். ஓகேங்களா? தென் புரூட் ஃபோர்ஸ் அட்டாக். புரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படின்னா என்னென்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். அது ஒன்றுமே இல்லை, எனக்கு வந்து இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டு தெரியாது, பட் உங்கள் யூசர் ஐடி தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா மாற்றி ஒவ்வொரு பாஸ்வேர்டாக போட்டு காம்பினேஷன் எல்லாத்தையுமே போட்டு ஃபைன் பண்ணுறது. அதுதான் வந்து இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். ஸோ இங்கே வந்து ஹேக்கர் ட்ரைஸ் மெனி பாஸ்வேர்டு அகைன் அண்ட் அகைன் அன்டில் கரெக்ட் ஒன் இஸ் ஃபவுண்டு. அவன் கரெக்ட் ஒன் ஃபைன் பண்ண தண்டியும் அவன் பாஸ்வேர்டு போட்டுக்கிட்டே இருப்பான் ஒன்றா. அப்படி போட்டு கண்டுபிடிக்கிறது தான் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். டெனியல் ஆஃப் சர்வீஸ். ஸோ டெனியல் ஆஃப் சர்வீஸ்னால் என்னென்னா மேக்கிங் சர்வர் அன்அவைலபிள் பை ஃப்ளூடிங் டிராஃபிக். இப்போ நீங்கள் நார்மலாக எஸ்பிஐ ரிசல்ட் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லோரும் வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். அப்போ என்ன ஆயிடுது, எஸ்பிஐ ரிசல்ட்டை கொஞ்சம் நேரத்துக்கு பார்க்கவே முடியாது. அன்றைக்கி அந்த டே நைட்டு அடுத்த நாள் காலையில் வர அது ஒர்க்கே ஆகாது. இது வந்து நார்மலாக நடக்கிறது, நம்ம வந்து அட் அ டைமில் போகிறது. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேணுக்குமே ஏதாவது ஒரு வெப்சைட்டை வந்து டிராஃபிக் பண்ணி விடுவாங்க. டிராஃபிக் பண்ணி விட்டு அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண அளவுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டெனியல் ஆஃப் சர்வீஸ். டெனியல் ஆஃப் சர்வீஸ், ஸோ டிஓஎஸ். ஸோ இதுலேயே வந்து வால்யூம் பேஸ்டு அட்டாக்ஸு, ப்ரோட்டோக்கால் அட்டாக்ஸு, அப்ளிகேஷன் லேயர் அட்டாக்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மெயினான டெனியல் ஆஃப் சர்வீஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி அட்டாக். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ல நான் என்ன சொன்னேன், இங்கே வந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவாங்க, அவன் கிடைக்க தண்ணியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். பட் இங்கே அப்படி கிடையாது, காமனாக அவனே வச்சுருப்பான். இப்போ நம்மளே 1 2 3 1 2 3 4 5 6 இந்த மாதிரி காமனாக சில பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவோம். அட்மின் பாஸ்வேர்டு இப்படிலாம் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காமன் வேர்ட்ஸை வச்சு அவன் ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டிக்ஷனரி அட்டாக். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ல அவன் வந்து காம்பினேஷனை போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான், உங்கள் பாஸ்வேர்டை கிடைக்க தண்ணி போடுவான். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே காமனாகவே அவன் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா 1 2 3 4 5 6ன்னு போடுவோம் பாஸ்வேர்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி காமனாக இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து ட்ரை பண்ணி கண்டுபிடிப்பான். பட் அங்கே வந்து அப்படி கிடையாது, எல்லா காம்பினேஷன் ட்ரை பண்ணுவான். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ல ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. தென் யூஆர்எல் இன்டர்பிரேட்டேஷன். ஸோ மேனிப்புலேட்டிங் யூஆர்எல் டு அக்சஸ் அன்ஆத்தரைஸ்டு வெப். ஸோ இப்போ யூஆர்எல் இருக்குல்ல, இந்த யூஆர்எலை வந்து அவன் மேனிப்புலேட் பண்ணுவான். நீங்கள் ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணுவீங்க, ஒரு யூஆர்எல் போட்டு சர்ச் பண்ணுவீங்க. பட் அது என்ன ஆகுனா வேறு ஒரு பேஜுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும், அன்ஆத்தரைஸ்டு பேஜஸ் ஆர் டேட்டாக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதுதான் யூஆர்எல் இன்டர்பிரேஷன்ஸ். ஸோ இது சிமிலர் டு டிஎன்எஸ் ஸ்னூப்பிங். ஓகேங்களா? அதுலேயுமே என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு இதை சர்ச் பண்ணுவோம், பட் அது வந்து வேறு ஒரு வெப்சைட் ஃபேக் வெப்சைட் நம்ம கூட்டு போயிடல. அதே மாதிரி தான் இந்த யூஆர்எல் இன்டர்பிரேஷன். நீங்கள் யூஆர்எல் இன்டர்பிரேட் பண்ணி ஹேக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு யூஆர்எல் போடுவோம், பட் அது வேறு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வேறு வெப்சைட் யூஆர்எல்குள்ளே நம்மளை கூட்டு போயிட்டு
அன்ஆத்தரைஸ்ட் பேஜ் டேட்டாவை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? தென் ஃபைல் இன்க்ளூஷன் அட்டாக். ஸோ ஃபைல் இன்க்ளூஷன் அட்டாக்னா ஒன்றுமே இல்லை. அந்த ஃபைல் இன்க்ளூஷன் அட்டாக்ஸ் ஹேப்பன்ஸ் வென் ஹேக்கர் ஃபோர்ஸ் வெப்சைட் டு லோடு ஃபைல் இட். அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ ஹேக்கர் என்ன பண்ணுவான்னா அந்த வெப்சைட்டை ஃபோர்ஸ் பண்ணி ஃபைலை லோட் பண்ண வைப்பான். நீங்கள் வந்து அந்த ஃபைலே அதில் லோட் ஆகக்கூடாது. பட் அவன் ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃபைலை லோட் பண்ண வச்சு மேலிசியஸ் கோடை ரன் பண்ண வச்சுருவான். ஸோ ரன் பண்ண வச்சு உங்களை ட்ரிக் பண்ணிடுவான். ஸோ இங்கே வந்து பேசிக்கலி என்ன நடக்கும்னா வெப்சைட்டை அவன் ஃபோர்ஸ் பண்ணுவான். வெப்சைட்டை ட்ரிக் பண்ணி ராங்கான ஃபைலை ஓப்பன் பண்ண வைப்பான். ஓகேங்களா? வெப்சைட்டை ஃபோர்ஸ் பண்ணி ராங்கான ஃபைலை ஓப்பன் பண்ண வைப்பான். இதுதான் ஃபைல் இன்க்ளூஷன் அட்டாக். தென் மேன் இன் மிடில் அட்டாக். ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் இங்கே இருக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறோம். ஸோ நம்ம ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணுறோம்ல, அதை வந்து இவங்க அதை வந்து ஹேக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்த பண்ணுறது தான் மேன் இன் தி மிடில் அட்டாக். ஓகேங்களா? ஸோ மேன் இன் தி மிடில் அட்டாக்னா என்ன? ரெண்டு பேர் பீப்புள் கம்யூனிகேட் பண்ணுறத அவங்களுக்கே தெரியாமல் சீக்ரெட்டாக அவங்களுடைய டேட்டாவை ரீட் பண்ணுறது, இல்லை அவங்க டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது தான் மேன் இன் தி மிடில் அட்டாக். தென் இவன் நேரம் பார்த்தது சைபர் அட்டாக். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் வெப். இப்போ வந்து சிஸ்டம் பேஸ்டு அட்டாக். ஓகேங்களா? சிஸ்டம் பேஸ்டாக என்னென்ன அட்டாக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அட்டாக்ஸ் எய்ம்ட் அட் காம்ப்ரமைசிங் இண்டிவிஜுவல் சிஸ்டம் ஆர் நெட்வொர்க். ஸோ இண்டிவிஜுவல் சிஸ்டம் ஆர் நெட்வொர்க் அட்டாக் பண்ணி தான் அவங்களோட இது இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் ஹேக்கிங். ஸோ இதில் வந்து நிறையா வைரஸ், ஹீலாக்கர், ரூட் கிட்ஸ், பேக்கெட்ஸ், ஃபெட்ஸ், த்ரோஜன்ஸ், பாஸ்வேர்டு கிராக்கிங். ஸோ பாஸ்வேர்டு கிராக்கிங்னா உங்கள் பாஸ்வேர்டை வந்து நான் ப்ரீச் பண்ணி ஹேக் பண்ணி அதை கண்டுபிடிச்சி நான் உங்களோட வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது, அதுதான் பாஸ்வேர்டு ஹேக்கிங். ஸோ வைரஸ், ஹீலாக்கர், ரூட் கிட்ஸ், ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ மேல்வேர் அண்ட் இட் டைப்ஸ். மேல்வேர்னால் என்ன? மேல்வேர்னால் ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை எதுக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா டிஸ்ட்ரப்ட் ஆர் டேமேஜ் ஆர் கெயின் அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ். நம்மளுடைய சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணுறது, இல்லை டேமேஜ் பண்ணுறது, இல்லை அன்ஆத்தரைஸ்டாக அதை அக்சஸ் பண்ணி டேட்டாவை கெயின் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறது தான் மேலிசியஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதை தான் நம்ம மேல்வேர்னு சொல்கிறோம். ஸோ மேல்வேர் கீழே தான் நிறைய எல்லாமே வருது. ஸோ கம்ப்யூட்டர் வைரஸ். ஸோ கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படின்னா வைரஸ்ங்கிறது ஒரு செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ப்ரோக்ராம். ஓகேங்களா? செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் என்னது? ஒன்ஸ் அது வந்துட்டுனா உங்கள் சிஸ்டத்தில் வந்துட்டு ஒரு இடத்துல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் WannaCry, இந்த வைரஸ் உங்கள் சிஸ்டத்தில் ஒரு இதில் வந்துட்டுனா ஒரு ஃபோல்டரில் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக ரெப்ளிகேட் ஆகிக்கிட்டே இருக்கும், செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வைரஸ். ஸோ இது என்ன பண்ணால் நம்மளோட ஃபைல்ஸ் அண்ட் சிஸ்டமை இன்ஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இன்ஃபெக்ட் பண்ணி நம்ம டேட்டாவை, நம்ம சிஸ்டமை ஸ்லோ பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணணும், நம்ம டேட்டாவை ஸ்டீல் பண்ணும், இந்த மாதிரி வேலை பார்க்குறதுலாம் கம்ப்யூட்டர் வைரஸ். ஸோ ஃபஸ்ட்டு வைரஸ் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர். ஸோ ஃபஸ்ட்டு வைரஸ் என்னது? க்ரீப்பர். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் வைரஸ் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் வைரஸ். ஓகேங்களா? ஸோ க்ரீப்பர் தான் ஃபஸ்ட்டு வந்த வைரஸ். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் வைரஸ் பாருங்கள், சிஸ்டமை ஸ்லோ பண்ணிடும், டேட்டா லாஸ் ஆகும், மெமரி ஆல்டர் பண்ணும், டிஸ்பிளே எரர் வரும், நெட்வொர்க் டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். தென் கம்ப்யூட்டர் வார்ம். இதுவும் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மேல்வேர் தான். தட் ஸ்ப்ரெட்ஸ் வித்தவுட் யூசர் ஆக்ஷன். ஸோ இதுவும் வைரஸும் சேம் தான். பட் வைரஸ் என்ன பண்ணுன்னா, நீங்கள் உங்கள் லேப்டாப்பை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண உங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்க தான் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் வார்ம்ஸ் அப்படி கிடையாது. உங்களுடைய ஆக்ஷன் இல்லைனா கூட அது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ வைரஸ் நீட் யூசர் ஆக்ஷன், வார்ம்ஸ் ஸ்ப்ரெட் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் கேட்பாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து வித்தவுட் யூசர் ஆக்ஷன் எடுத்துருப்பான். கீழே வந்து வைரஸு, த்ரோஜன் ஹவுஸு, ரேன்சம் வேரு, ஸ்பை வேரு, வார்முன்னு இருக்கும். ஸோ வித்தவுட்னா நமக்கு வார்ம் தான் கரெக்டான ஆன்சர், வைரஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்துக்கோங்க. த்ரோஜன் ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்னா மேல்வேர் டிஸ்கிரைப்ட் அஸ் லெஜிட்டிமேட் சாஃப்ட்வேர். அதாவது ஒன்றும் இல்லை, அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து
ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது, யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க இல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் டேட்டாவை ஸ்டீல் பண்ணிடும், அது உங்கள் சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணும். அதுதான் வந்து ட்ரோஜன் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்குறதுக்கு லெஜிட்டிமேட்டாக இருக்கும், பட் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டேமேஜ் பண்ணி உங்கள் சிஸ்டத்தை அண்டு டேட்டாவை ஸ்டீல் பண்ணிடும். ஸோ ரேன்சம்பேர்னால் ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா என்கிரிப்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். என்கிரிப்ட்னா என்னது? நம்ம டேட்டாவை கோடிங் பண்ணுறது. ஒன்றுமே இல்லை. இப்போ கோடிங் கோடிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, லைவ் கிளாஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணியிருப்பாங்க, /123 இந்த மாதிரி கோட் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அதுதான் என்கிரிப்ட்ஸுங்கிறது. நம்ம டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி, ஏன்னா அப்போ தான் ஹேக்கரெல்லாம் நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதையே ஒரு வேலையை எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, நம்ம டேட்டாவை எடுத்து என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டம் லாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் காசு கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அதுதான் ரேன்சம்பேர். ஸ்பைவேர் அப்படிங்கிறது வந்து சீக்ரெட்லி மானிட்டர் யூசர் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாமே வந்து சீக்ரெட்டாக வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அண்ட் நம்ம டேட்டாவை ஸ்டீல் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் கீ லாக்கர்ஸ், ஃபின்சர் ஓகேலாம் பார்த்துங்க. தென் ஆட்வேர். ஸோ ஆட்வேருங்கிறது நீங்கள் ஏதாவது எடிட்டிங் ஆப் இந்த மாதிரி எடுத்துக்கிங்களேன், அடிக்கடி ஆட் வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் ஆட்வேர். தென் கீ லாக்கர் ஒன்றும் இல்லை, நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒவ்வொரு கீயை அமுக்கும்போது அந்த கீஸ்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணி நம்மளுடைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் பண்ணுவாங்க, அதுதான் கீ லாக்கர். தென் சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸ் அப்படின்னா இவங்களோட வேலை எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வர வந்து டெக்னிக்கல் செக்யூரிட்டி வந்து பிரேக் பண்ணாங்களே, அப்படி பண்ணாமல் நம்ம ஹியூமன் பிஹேவியரை மேனிப்புலேட் பண்ணி அது மூலிமா வந்து நம்மளை ஏமாற்றுவாங்க. அதுதான் வந்து சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸ். ஃபிஷிங் ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது ஃபேக் இமெயில்ஸ் ஆர் வெப்சைட், அது பார்க்கறதுக்கு உண்மை மாதிரி நம்மளை வந்து ப்ரிடென்ட் பண்ணுவாங்க. ஒரு ட்ரஸ்டடு சோர்ஸு, ட்ரஸ்டடு கம்பெனி மாதிரி, ட்ரஸ்டடு மெசேஜ் மாதிரியே நம்மளுக்கு வரும். ஆனால் அது மூலிமா நம்மளோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை திருடுவாங்க. அதுதான் ஃபிஷிங். ஓகேங்களா? ஸ்மிஷிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபிஷிங் உடைய அடுத்தது டைப் தான். ஸோ எஸ்எம்எஸ் மூலியம் பண்ணாங்கன்னா அது வந்து ஸ்மிஷிங். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து 1,00,000 லோன் சாங்ஷன் ஆகிட்டு நீங்கள் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபிஷிங்னா வாய்ஸ் கால் வழியாக உங்களுக்கு ஃபோன் போட்டு நான் ஐடியிலேருந்து ஃபோன் போடுறேன், நீங்கள் இந்த மாதிரி 10,000 ஐடி கட்டாமல் இருக்கீங்க, இந்த மாதிரி ஏமாத்துறது தான் ஃபிஷிங். ஃபார்மிங் அப்படிங்கிறது அகைன் டிஎன்எஸ் ஸ்னூப்பிங் ஆர் யூஆர்எல் இன்டர்பிரட்டர் இருக்குல்ல, அதே மாதிரி தான். உங்களை நீங்கள் ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணுவீங்க, ஒரிஜினலாக தான் சர்ச் பண்ணுவீங்க, பட் உங்களை ஃபேக் வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு போயிடும். அதுதான் ஃபார்மிங். ஸோ இந்த மூணுமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். தென் ஸ்னூப்பிங் அப்படிங்கிறது அட்டாகர் டிஸ்கைஸ் ஐடென்டிட்டி டு அப்பியர் ட்ரஸ்டட். ஸோ ஃபிஷிங் மாதிரி தான். ஓகேங்களா? அட்டாகர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரஸ்டட் மாதிரியே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவான், உண்மையிலே பேங்க்லேருந்து மெசேஜ் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். பட் அதை நம்பி நீங்கள் லிங்க் உங்கள் அக்கௌண்ட் லாக் ஆகிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள் அந்த மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சொல்லி முடிஞ்சிடும். ஸோ கிட்டத்தட்ட டிஎன்எஸ் ஸ்னூப்பிங்கும் அதே மாதிரி தான். நீங்கள் நல்லா லேட் பண்ணி பாருங்கள். அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒரிஜினலாக ஒரு வெப்சைட் தான் கிளிக் பண்ணுறீங்க, டைப் பண்ணி போகிறீங்க, ஆனால் ஃபேக்காக வெப்சைட்டில் கொண்டு போதா போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபேக் வெப்சைட்டை ஒரிஜினல் நினச்சி நம்பி ட்ரஸ்டடாக நீங்கள் நம்பி அதை ஏமாந்துருங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். பட் இங்கே வேறு மாதிரி ஆக்ஷன்ஸ். ஸோ டிஎன்எஸ்ங்கிறது வந்து அப்படி நடக்குது, வெறும் ஸ்னூப்பிங்னா இப்படி நடக்குது. தென் அட்வான்ஸ் மால்வேர். இவ்வளோ நேரம் பார்த்ததே தாங்கலை, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க நம்மளை. இதில் அட்வான்ஸ் வேறு இருக்குது தான். ஸோ அட்வான்ஸ் ஒன்றும் இல்லை, பெகசஸ் ஸ்பைவேர். இது ஆக்சுவலி லாஸ்ட் இயர் எக்ஸாமில் கேட்டாங்க நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து அட்வான்ஸ் ஸ்பைவேர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய மெசேஜு, காலு, நம்ம கேமரா, மைக்ரோஃபோனு எல்லாத்தையுமே அவங்கள அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அக்சஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஸ்டீல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இது பண்ணுவாங்க. தென் ஜீரோ கிளிக் அட்டாக். பேரில் என்ன இருக்குது, ஜீரோ கிளிக்குன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி வரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு ஆப்பை தொட்டிருக்கணும், லிங்கை தொட்டிருக்கணும், வெப்சைட் ஃபேக் வெப்சைட்டில் போயிருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கலி மேல்வேர் இன்ஸ்டால் ஆகி உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் கிளிக் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ அட்டாக் தட் ரிக்வெர்ஸ் நோ யூசர் இன்ட்ராக்ஷன், மேல்வேர் இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகேங்களா? தென் சோர்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறனால நம்ம தேவையில்லாத ஆப்பு. தென் கிராக்கட் சாஃப்ட்வேர்னால் ஒன்றுமே இல்லை, ஒரிஜினலாக ஒரு வெப்சைட் இருக்கும். இப்போ வந்து ஸ்பாட்டிஃபை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ப்ரீமியம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. பட் அதையே வந்து கிராக்கட் பண்ணி வச்சுருப்பாங்க, ப்ரீமியம் இருக்கிற மாதிரியே ஒரு ஆப் இருக்கும். ஆனால் அது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்காது, நீங்கள் போய்ட்டு க்ரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். அதில் வந்து இங்கே இருக்கிற ப்ரீமியம் ஆப்ஷன்லாம் சில இதை யூஸ் பண்ண முடியும். முக்கியமாக அது எங்கே இருக்குன்னா கேம்ஸில் இருக்கும்.
கேமில் இந்த மாதிரி நிறையா கிராக்கடு சாஃப்ட்வேர் இருக்கும். தென் இமெயில் அட்டாச்மெண்ட், ஓகேங்களா. ஓகே, தென் பூட்டிங் ஃப்ரம் அன்னோன் சிடி யூஎஸ்பி. ஸோ தெரியாத சிடி யூஎஸ்பி நீங்கள் போட்டு அந்த டைம் வந்து பூட்டிங் என்னது, சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ எனக்கு மொதல் ப்ராசஸ் தான் பூட்டிங். ஸோ அந்த மாதிரி இடத்துல மேல்வேர் வந்து செட்டப் ஆயிரும். தென் மெத்தட் டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள், இதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. சிஸ்டம் அக்சஸ் கண்ட்ரோல். ஸோ நம்மளுடைய பாஸ்வேர்டு, நம்மளுடைய ஆத்தென்டிகேஷன்லாம் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும். டேட்டா அக்சஸ் கண்ட்ரோல். ஸோ நம்ம டேட்டா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வியூ பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறதுலாம் இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணணும், பேக்கப் பண்ணணும், ஆடிட் பண்ணணும். தென் செக்யூர் சிஸ்டம் டிசைன், ஓகேங்களா. நம்ம ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேரில் இன்பில்டாக உங்களுக்கு செக்யூரிட்டி பில்ட் பண்ணியிருக்கணும். தென் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும், இன்டெகிரிட்டி, ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன். ஸோ அந்த ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். கான்ஃபிடென்ஷன்னா நம்ம டேட்டாவை நம்ம தான் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத இருக்கணும். இன்டெகிரிட்டினா அக்யூரேட்டாக இருக்கணும், நம்ம டேட்டா அல்ட்ரு பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா அல்ட்ரு ஆயிருக்குன்னா அப்போலாம் ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆத்தென்டிகேஷன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் இப்போ லாகின் பண்ணும்போது உங்கள் பாஸ்வேர்ட் கேட்குதா, அதுதான் ஆத்தென்டிகேஷன். ஸோ வெரிஃபை யூசர் ஐடென்டிட்டி. நீங்கள் தானா உங்களோட யூசரை உங்களோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணுது. ஏன்னா உங்கள் பாஸ்வேர்ட் தெரியலனா அப்புறம் நீங்களே இல்லை. ஸோ அதுதான். ஆத்தரைசேஷன்னா கிராண்டிங் அக்சஸ் டு ரைட்ஸ். அதாவது ஒன்றுமே இல்லை, இங்கே நம்ம ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணுவோம். இங்கே பெர்மிஷன்ஸ், என்னென்ன விஷயத்த பெர்மிஷன் கொடுக்குறோம், என்னென்ன விஷயத்தெல்லாம் அக்சஸ் பண்ணணும், கிராண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பெர்மிஷன்ஸ் தான் ஆத்தரைசேஷன், ஓகேங்களா. ஸோ வெரிஃபை ஐடென்டிட்டினா ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன்னா வெரிஃபை தி பெர்மிஷன்ஸ். தென் அக்சஸ் கண்ட்ரோல், நான் ரிப்பீட்டேஷன், அவைலபிலிட்டி, ப்ரைவேசி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் ஸ்டீகனோகிராஃபி அப்படின்னா ஹைடிங் தி எக்ஸ்டென்ஸ் ஆஃப் டேட்டா. டேட்டா இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ டேட்டா இருக்கிறதே தெரியாமல் ஹைட் பண்ணி வைக்கிறது, ஓகேங்களா. தென் கிரிப்டோகிராஃபி அப்படின்னா செக்யூரிங் டேட்டா யூஸிங் என்கிரிப்ஷன். ஸோ நம்ம டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி செக்யூர் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ கிரிப்டோகிராஃபி டேம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளெயின் டெஸ்ட். பிளெயின் டெஸ்ட்னா இப்போ இந்த பிறகு பாருங்கள், இதுதான் நார்மலாக இருக்குல்ல, இதுதான் பிளெயின் டெஸ்ட், ஒரிஜினல் ரீடபிள். சைப்பர்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்ம டேட்டாவை என்ன பண்ணுறோம், என்கிரிப்ட் பண்ணுறோம்ல, அப்படி என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அல்காரிதம் தான் இது. ஸோ அல்காரிதம் டு யூஸ் டு என்கிரிப்ட் டேட்டா. ஸோ சைபர் டெஸ்ட்னா என்கிரிப்ட் பண்ணிக்கப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்குல்ல, அதுதான் இது. ஸோ என்கிரிப்ஷனை கன்வெர்ட்டிங் பிளெயின் டெஸ்ட் டு சைபர் டெஸ்ட், டிஸ்கிரிப்ஷனா சைபர் டெஸ்ட் டு பிளெயின் டெஸ்ட், ஓகேங்களா. தென் இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி டூல்ஸ். என்னென்ன செக்யூரிட்டி டூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ், ஓகேங்களா. ஸோ டிடெக்ட்ஸ், ப்ரிவென்ட்ஸ் அண்ட் ரிமூவ்ஸ் மேல்வேர் பை ஸ்கேனிங் ஃபைல்ஸ் அண்ட் மெமரி. எக்ஸாம்பிள் மேக்ஃபி, ஆவாஸ், நார்டன், கேஸ்ப்ரிக்யூப், ஹீல், ஓகேங்களா. தென் ஃபயர்வால். ஸோ ஃபயர்வாலுங்கிறது என்னென்னா இதுவும் ஒரு செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான். மானிட்டர்ஸ் அண்ட் ஃபில்டர் இன்கமிங் அவுட் கோயிங் நெட்வொர்க் டிராஃபிக் பேஸ்ட் ஆன் செக்யூரிட்டி ரூல்ஸ். ஸோ இது வந்து மானிட்டர் பண்ணணும், அப்படி ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் நெட்வொர்க். ஸோ நம்மளுடைய வர இன்கமிங் மீன்ஸ் கால் கிடையாது, வர டேட்டா, இன்கமிங்காக வர டேட்டா அண்ட் அவுட் கோயிங்காக போகிற டேட்டா, இதை ஃபுல்லாமே வந்து மானிட்டர் அண்டு ஃபில்டர் பண்ணும் பேஸ்ட் ஆன் செக்யூரிட்டி ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என்னென்ன இருக்கும், அந்த செக்யூரிட்டி ரூல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இதை பண்ணும், ஓகேங்களா. ஸோ இப்போ தான் மேலே பார்த்தோம், ஆத்தரைசேஷன் கன்ஃபார்ம் தி ஐடென்டிட்டி ஆஃப் யூசர் யூசிங் பாஸ்வேர்ட், பயோமெட்ரிக், ஓடிபி. இந்த மாதிரி ஆத்தரைசேஷனாக டிட்டர்மைன்ஸ் வாட் ரிசோர்ஸ் அண்ட் ஆத்தென்டிகேட்டட் யூசர் கேன் அக்சஸ். எந்த ரிசோர்ஸை அவங்க யூஸ் பண்ணால் தான் பெர்மிஷன், ஓகேங்களா. தென் ஹேக்கர்ஸ் அண்ட் ரேட்டட் டைம்ஸ். ஸோ ஹேக்கர்னால் யார், நம்மளுடைய டேட்டாவை அன்ஆத்தரைஸ்டாக அக்சஸ் பண்ணுற பர்சன் தான் ஹேக்கர். இதில் நிறைய டைப் இருக்குது. ஒயிட் ஹேக்கர், அதாவது ஒயிட் ஹேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கர். எத்திக்கல் ஹேக்கர்னால் என்னது, எத்திக்கல் ஹேக்கர்னா எத்திக்கல்னால் மீனிங் முதல்ல சொல்லுங்கள். ஸோ எத்திக்கல்னால் ஒரு விஷயத்தை வந்து அவங்க ரூல் படி இல்லை வந்து எத்திக்கலாக கரெக்டான வழிமுறைப்படி பண்ணக்கூடிய ஆள் தான் எத்திக்கல்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் ஒயிட் ஹேக்கருங்கிறது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தப்பான வழியில் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவங்க பண்ணுற எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது,
ஓகே இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, நீங்கள் அதில் ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? இப்போ இந்த சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் வேலை என்ன பண்ண தெரியுமா? டெஸ்ட் பண்ணணும். ஏன் டெஸ்ட் பண்ணணும்? ஒரு ஹேக்கர்கிட்ட கொடுத்து இதை நீ ப்ரீச் பண்ணி காட்டு அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் டெஸ்டிங்கில் இருக்குது சாஃப்ட்வேரில். ஒன்ஸ் அவன் ப்ரீச் பண்ணிட்டானா அதில் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அப்படின்னா அது சேஃப்டிலேருந்து தானே அர்த்தம். அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவன் மாடிஃபை பண்ணணும். அதுதான். ஸோ இந்த வெயிட் ஹேக்கர் வேலை என்னென்னா இதுதான். அவன் வந்து இந்த மாதிரி எத்திக்கலாக ஃபேராக நடக்கிற விஷயத்துக்காக அவன் பண்ணக்கூடிய ஹேக்கர் தான் ஒயிட் ஹேக்கர்ஸ். பிளாக் ஹேட்னா இவங்க கிரிமினல் ஹேக்கர்ஸ், ஓகேங்களா? இவங்க பண்ணுறது ஃபுல்லாமே வந்து தேவையில்லாத வேலைகள் தான். நம்மளை வந்து ஏமாத்துறது, வைக்கிறது, நம்மளை ஹேக் பண்ணி நம்மளை மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையை பண்ணுறது யாருன்னா பிளாக் ஹேக்கர்ஸ், ஓகேங்களா? தென் கிரே ஹேட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆஃப் எத்திக்கல் அண்ட் அன்எத்திக்கல், ஓகேங்களா? இவங்க வந்து அவனும் இல்லை இவனும் இல்லை, ரெண்டும் கட்டானா இருப்பான், நடுவில் இருப்பான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கோட வெப்சைட் இருக்குது, ஓகேங்களா? இந்த வெப்சைட்டை வந்து நான் ஹேக் பண்ணுறேன் வித்தவுட் பெர்மிஷன் ஆஃப் ஃபேஸ்புக். பட் நான் ஹேக் பண்ணிவிட்டு மார்க் இருக்கார்ல, மார்க் மாமாவை, அவரை டேக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், உங்கள் இந்த இதை வந்து ப்ரீச் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ப்ரீச் பண்ணது தப்பு தான். பட் ப்ரீச் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், மார்க்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி இப்படி இருக்குது, இதை மாற்றிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இவன் நல்லது, இவன் பண்ணது தப்பு, பட் பண்ண தப்புலேயும் ஒரு நல்லது இருக்குது இல்லை, அதுதான். ஸோ இதுதான் கிரே ஹேட். தென் ஸ்கிரிப்ட் கிட்டினா வந்து பிகினர்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை, யூஸிங் டூல்ஸ். இப்போ வந்து நிறையா வந்து ஹேக்கருங்கிறது எத்திக்கலாக அவங்களே ப்ரோக்ராம் மேக் பண்ணி பண்ணுறவங்க. பட் ப்ரோக்ராம் மேக் பண்ணி அவங்க ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க, அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுறவங்க அந்த ஸ்கிரிப்ட் கிட்டி. இவங்க மோஸ்ட் டேஞ்சரஸ், இவங்க ஸ்கிரிப்ட் கிட்டி. ஏன்னா இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அதை வச்சு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா பண்ணுறாங்களா, அதனால் இவங்க டேஞ்சரஸான ஆளுக்கு தான். தென் ஹேக்கவிட்டிஸ்ட். ஸோ இவங்க வந்து பொலிட்டிக்கல் ஆர் சோசியல் இதுக்காக ஹேக் பண்ணுறவங்களாம் ஹேக்கவிட்டிஸ். தென் இன்சைடர். ஸோ ஒரு கம்பெனிக்குள்ளே எம்ப்ளாயாக இருக்கிற பர்சன் அங்கே இருக்கிற அக்சஸை மிஸ்யூஸ் பண்ணி ஹேக் பண்ணி இது பண்ணுறாங்களா, அதுதான் இன்சைடர். சைபர் டெரரிஸ்ட். ஸோ இவங்க வந்து சைபர் அட்டாக் பண்ணுவாங்க, உங்களுக்கு பண்ணி உங்களை ஃபியர் பண்ண வைப்பாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ வந்து ஓகே, இப்போ இந்தியன் வெப்சைட்டை வந்து ஹேக் பண்ணி அதில் வந்து பாகிஸ்தான் கொடி வச்சு இது பண்ணுவாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று பண்ணிடுவான். ஸோ இந்த மாதிரி சைபர் அட்டாக் பண்ணி அது மூலிமா இது பண்ணுறது தான் சைபர் டெரரிஸ்ட். ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஹேக்கர், அதாவது ஒன்றுமே இல்லை, கவர்மெண்ட்டு தான் இந்த ஹேக்கர் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? எதுக்காகனா அதான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து நம்ம டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்கள ப்ரிவென்ட் பண்ணுறது, அவங்கள இது பண்ணுறதுக்கெலாம் இவங்களும் ஹேக்கர் வச்சுருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பர்சன், ஒரு குற்றவாளி, ஒரு டெரரிஸ்ட் மாட்டிக்கிட்டான், அவன்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது, அது பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது. பட் அதை நம்ம அவனோட பாஸ்வேர்ட் சொன்னால் கேட்க மாட்டான். ஸோ அதை ஹேக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஹேக்கர் தான் ஸோ அதுதான் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஹேக்கர். க்ரீன் ஹேட் அப்படின்னா இப்போ தான் புதுசாக நான் ஹேக்கிங் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாள், ஓகேங்களா? ரெட் ஹேட் அப்படின்னா யாருன்னா பிளாக் ஹேட் இருக்கான் பார்த்தீங்களா, கிரிமினல் ஹேட்டு, அவன் அடிக்கிறது தான் இவனோட வேலை. இவன் என்ன பண்ணுவான்னா, பிளாக் ஹேட் வந்து ஒன்று ஹேக் பண்ணுறான்னா, ரெட் ஹேட் வந்து நீ இதை பண்ணுறியா, அதை ஹேக் பண்ணதை எடுத்து விட்டு அவனை வந்து இது பண்ணுறது. ஸோ இந்த ரெட் ஹேட்டோட வேலையே என்னென்னா, பிளாக் ஹேக்கர்ஸ் எங்கே இருக்காங்களோ அவங்க பண்ணுற வேலையெல்லாம் தடுக்கிறது தான் இவனோட வேலை. இவனுக்கு அவனை பிடிக்காது, ஸோ அவனை வந்து அடிக்கிறது தான் இவனோட வேலை, ரெட் ஹேட்டு. ஸோ ப்ளூ ஹேட் அப்படிங்கிறது இன்வைட்டட் செக்யூரிட்டி டெஸ்டர். நான் சொன்னேன் இந்த கம்பெனியில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எத்திக்கல் ஹேக்கர்ஸ், ஒயிட் ஹேக்கர்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ப்ளூ ஹேட். ஸோ ப்ளூ ஹேட்டுங்கிறது வந்து அதே மாதிரி தான். ஸோ இவங்களா கூப்பிட்டு டெஸ்ட் பண்ண வைப்பாங்க அவங்கள, ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ். தென் நெட்வொர்க் அண்ட் அட்டாக் டைம்ஸ். ஜாம்பி அப்படின்னா இன்ஃபெக்டட் கம்ப்யூட்டர், ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இன்ஃபெக்டடான கம்ப்யூட்டருக்குள்ள அதுதான் ஜாம்பின்னு சொல்லுவோம்.
ஸோ இன்ஃபெக்டட் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் ரிமோட்லி. ஸோ இது இன்ஃபெக்டட் கம்ப்யூட்டர் வந்து அவங்க ரிமோட்லி கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்களால. ஓகேங்களா. தென் போட் நெட்டு ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஜாம்பி ஆகிட்டு, அதாவது அட்டாக் ஆகி ஜாம்பி ஆகிட்டு. ஸோ அவங்களால ரிமோட்லி கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்போ இந்த மாதிரி நிறையா கம்ப்யூட்டர் இருக்குல்ல. ஸோ இதுதான் இந்த மாதிரி நிறைய கனெக்ட் ஆனது தான் போட் நெட் சொல்லுவாங்க. ஸோ நெட்வொர்க் ஆஃப் ஜாம்பி கம்ப்யூட்டர். ஓகேங்களா. ஸ்பேம்னா உங்களுக்கு தெரியும், அன்வான்டட் இமெயில்ஸு. ப்ரீச்னா தடையை மீறி ஒரு விஷயத்தை மீறி அதை அக்சஸ் பண்ணுறது. சலாமி டெக்னிக் அப்படின்னா ஸ்டீலிங் ஸ்மால் அமௌண்ட் செப்பரேட்லி. ஒன்றுமே இல்லை, உங்கள்கிட்ட வந்து ஒரு 5 ரூபா, உங்கள் அக்கௌண்ட் வந்து 5 ரூபா, அவன்கிட்ட வந்து ஒரு 5 ரூபா. ஸ்மால் அமௌண்ட் எடுக்கும்போது யாருக்கும் தெரியாதான், பெரியவளை யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா. ஸோ அதான் சலாமி டெக்னிக். தென் கிராக்கிங்னாலும் ப்ரீச்னாலும் ஒன்று தான், பிரேக்கிங் இன்டு சிஸ்டம். ஓகேங்களா. ஸ்மர்ஃப் அட்டாக் அப்படின்னா நம்ம மேலே பார்த்தோம்ல, ஃப்ளட்டிங் நெட்வொர்க் யூஸிங் ஓகேங்களா. ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த மேலே இந்த எஸ்பிஐயோட இதை வந்து யூஸ் பண்ண முடியாதுல்ல ரிசல்ட் வந்த உடனே. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுவாங்கன்னா நெட்வொர்க் வந்து ஃப்ளட்டிங் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆயிருன்னா உங்களால் வந்து மீன்ஸு யூஸ் பண்ண முடியாது, அதை டிராஃபிக் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்மர்ஃப் அட்டாக். ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட். ஓகே. ஸோ டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அப்படின்னா எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் யூஸ் டு வெரிஃபை ஐடென்டிட்டி ஆன்லைன். ஸோ டிஜிட்டலாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோன்னா ஓகே இதுதான் இவங்க அப்படிங்கிற இந்த வெரிஃபை பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் டிஜிட்டல் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னா என்ஷூர் மெசேஜ் ஆந்தென்டிசிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. நம்மளோட மெசேஜ்லாம் வந்து உண்மையாக தான் இருக்குதா, இன்டெகிரிட்டியாக இருக்குதா, அல்ட்ரா ஆகாமல் இருக்குதா அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணுறது தான் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஸ்மர்ஃப் அட்டாக்கில் ஐபி இருக்குல்ல, ஐபி அட்ரஸை ஃபேக்காக யூஸ் பண்ணி டிராஃபிக், அதில் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிராஃபிக்கை க்ரியேட் பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா. ஸ்மர்ஃப் அட்டாக். ஸோ இதில் ஒரு நிமிஷம். ஓகேங்களா. ஸோ இதுவும் மேலே பார்த்தது ஒன்று தான். பட் இங்கே என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து நார்மலாகவே வந்து டிராஃபிக்கை வந்து க்ரியேட் பண்ணி விடுவாங்க நிறையா. பட் இங்கே ஐபி அட்ரஸை ஃபேக்காக நிறையா வச்சு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிராஃபிக் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க யூஸிங் ஃபேக் ஐபி அட்ரஸ். ஸ்மர்ஃப் அட்டாக்கில் ஃபேக் ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளட்டுக்காக அந்த. ஓகேங்களா. தென் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டினா வீக் பாஸ்வேர்ட், ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். வீக் பாஸ்வேர்ட்னா சும்மா ஈஸியாக நேமு, டேட் ஆஃப் பர்த் இப்படிலாம் வைக்கிறது. ஸ்ட்ராங்னா காம்பினேஷன் ஆஃப் லெட்டர், சிம்பிள் அண்டு நம்பர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வைக்கிறது. தென் ஃபைல் அக்சஸ் பெர்மிஷன்ஸ், யார் வந்து அதை ஃபைல் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ரீடுனா அந்த கண்டென்ட் நீங்கள் வியூ மட்டும் தான் பண்ண முடியும். ரைட்னா மாடிஃபை பண்ண முடியும். எக்ஸிக்யூட்னா உங்களால் ரன் பண்ண முடியும் அந்த ப்ரோக்ராமை. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு ஈவ்ஸ்ட்ராப்பிங் அப்படின்னா அன்ஆத்தரைஸ் லிசனிங். ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன், நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கே தெரியாமல் அட்டாக்கரை சீக்கிரட்லி லிசன் பண்ணுவோம் நம்ம என்ன பேசுவோங்கிறது. இது மூலிமா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க முடியும். அதுதான். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2-3 இதுக்கு வந்து சேம் மீனிங் தான் இருக்கும், பட் நேம் வேறு இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ் கோட்ரிங். ஸோ இது வந்து என்னென்னா இப்போ வந்து அதான் ப்ரிடென்ட் டு பி ஆத்தரைஸ்டு யூசர். உங்களுக்கு வந்து அகெயின் அட்டாக்கர் வந்து என்ன பண்ணுவான்னா நம்புற மாதிரியே இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் இருக்கிறேன். ஓகேங்களா. நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒரு ஆர்டர் வச்சுக்கோங்க, அவர் நேமில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன், எனக்கு ஒரு 1000 ரூபா தாடான்ட்டு. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் மாஸ் குவாட்ரிங். ஓகேங்களா. ப்ரிடென்ட் டு பி ஆத்தரைஸ்டு யூசர், ஆத்தரைஸ் யூசர் மாதிரியே உங்களுக்கு பேசி உங்களை ஏமாற்றுவாங்க. பேச்சஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே நம்மளுக்கு வர வல்னரபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆன்லைன்லேயே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பேச்சஸ் சாஃப்ட்வேர். இது ஃப்ரீ தான், நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். தென் லாஜிக் பாம். ஸோ லாஜிக் பாம் அப்படின்னா இதுவும் மேல்சியஸ் கோடு தான். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம்குள்ளே நம்மளுடைய ப்ரோக்ராம்குள்ளே ஹைடாக இருக்கும், ஹிடனாக இருக்கும். எப்போ இது ஆக்டிவேட் ஆகும்னா
ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் மீட் பண்ணும்போது இது ஆக்டிவேட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 10 பேருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. அதில் உங்கள் ஃப்ரெண்ட் ராமுன்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த ராமுக்கு நீங்கள் எப்போ மெசேஜ் அனுப்புறீங்களோ அப்போ இதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணிடுவேன். ஸோ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் வச்சு அதை ஆக்டிவேட் பண்ணி நான் உங்களுக்கு டேட்டாவை இது பண்ணுறல, அதுதான் லாஜிக் பாம். டைம் பாம்ங்கிறது நான் டைம் செட் பண்ணிடுவேன். இங்கே வந்து டைம்லாம் கிடையாது. எப்போ நீங்கள் ஏன் 2 நாள் கூட நீங்கள் மெசேஜ், ஒரு வாரம் கூட மெசேஜ் பண்ணாமல் இருக்கலாம், டைம் கிடையாது. பட் டைம் பாம்லாம் டைம் செட் பண்ணிடுவேன், ஒரு நாளுக்கு அப்புறம் இது நடக்கிற மாதிரி. ஸோ அதுதான் டைம் பாம். ஓகேங்களா? ஸோ லாஜிக் பாம்புக்கும் டைம் பாம்புக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே. தென் அப்ளிகேஷன் கேட்வே. ஒன்றுமே இல்லை, நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது கேட்வேன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் அப்ளிகேஷன் கேட்வே. ஸோ இது மூலியமாக நம்ம விஷயத்தை, அதாவது நம்ம பேமெண்ட் பண்ணுறதை செக்யூர் பண்ணுறதுக்காக தான் அப்ளிகேஷன் கேட்வே இருக்குது. ப்ராக்ஸி சர்வர்னாலும் அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐபி இருக்கும், ஓகேவா? இப்போ நீங்கள் ஏதோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஐபி பதில் வேறு ஒரு இன்டர்மீடியர் ரிலேபி ஹைட் பண்ணிவிட்டு ஃபேக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலியமாகவும் நம்ம டேட்டாவை நம்ம செக்யூர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்ஸி சர்வர் இஸ் இன்டர்மீடியட் சர்வர் தட் சிட்ஸ் பிட்வீன் யூசர் அண்ட் இன்டர்நெட் ஃபார்வர்ட் ரிக்வெஸ்ட் ஆன் தி யூசர் பிகாஃப். ஸோ யூசருடைய ஐபி அட்ரஸ் பதிலாக இதுவே உங்களுக்கு வந்து அந்த இன்டர்நெட் வந்து உங்களோட ரிக்வெஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது மூலிமா நம்ம ஐபி அட்ரஸ் பாதுகாக்கப்படும். சாஃப்ட்வேர் எத்திக்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் லைசன்ஸ், சாஃப்ட்வேர் பைரசி. ஸோ லைசன்ஸ் எப்படின்னா, இப்போ நான் இந்த பிடிஎஃபை க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது எனக்கான பிடிஎஃப். ஸோ இது எனக்கான பிடிஎஃப்ங்கிறத லைசன்ஸ் வாங்கி நான் வச்சுக்கிறேன். ஸோ இது நான் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு, வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து லீகல் ரைட் டு யூஸ் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் பைரசி அப்படின்னா, இப்போ நான் அதை வாங்கி வச்சேன்ல, வாங்கி வச்ச என்னோட தான் நீங்கள் இல்லீகலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுதான் சாஃப்ட்வேர் பைரசி. ஓகேங்களா? தென் வேகமாக வந்து ஒன்லைன் கீவேர்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஃபேக் சாஃப்ட்வேர்னால் ட்ரோஜன் ஹவுஸ் தான். ஸோ சாஃப்ட்வேர் தட் லுக்ஸ் ஜென்யூன் பட் பெர்ஃபார்ம்ஸ் மேலிசியஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ பார்க்கறதுக்கு உண்மை மாதிரியே இருக்கும், ஆனால் அவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. என்கிரிப்ட் டேட்டானா உங்கள் டேட்டா வந்து, ஸோ ரேன்சம் வேலை என்கிரிப்ட் டேட்டா தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, உங்கள் டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி நீங்கள் காசு கொடுத்தா தான் ஓப்பன் பண்ணிடுவாங்க. சேஞ்சஸ் கோடு. ஸோ பாலிமார்பிக் வைரஸ். ஸோ இந்த பாலிமார்பிக் வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, வைரஸ் தட் சேஞ்சஸ் இட்ஸ் சிக்னேச்சர் டு அவாய்ட் ஆன்டிவைரஸ் டிடெக்ஷன். அதாவது உங்கள் சிஸ்டம் இருக்குது, நீங்கள் இதில் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ பாலிமாரிக் வைரஸ் வந்துட்டு இப்போ இந்த ஆன்டிவைரஸ் ஒர்க் ஆகும் பண்ணும்போது இதை டிடெக்ட் பண்ணி அழிச்சிடும். ஃபஸ்ட் டைம் டிடெக்ட் பண்ணும்போது வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன ஆயிருதுன்னா, இவன் ஆன்டிவைரஸ் வந்து இப்போ சர்ச் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, இந்த வைரஸ் இருக்கான்னு செக் பண்ணும்போது இது என்ன பண்ணால் அதோட கோடை சேஞ்ச் பண்ணிடும். கோடை சேஞ்ச் பண்ணி இந்த ஆன்டிவைரஸ் எல்லாம் கண்டுபிடிக்காத அளவுக்கு மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் பாலிமார்பிக் வைரஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணும், அதோட கோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோட சிக்னேச்சர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்து உங்களிலேருந்து அவாய்ட் பண்ணுறத ஆன்டிவைரஸ் மூலிமா ஆன்டிவைரஸ் அவாய்ட் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்ப்ரெட் ஆகும்போது ஆன்டிவைரஸ் எல்லாம் ஃபைன் பண்ண முடியாது. எஸ்எம்எஸ் ஃப்ராட். ஸோ ஸ்மீசிங் அப்படியே பார்த்தோம், ஓகேங்களா? கால் ஃபார் வீசிங். ஓகே. கரெக்ட் யூஆர்எல் பட் ஃபேக் சைட். ஃபார்மிங் ஆர் டிஎன்எஸ் ஸ்வூப்பிங் ஆர் யூஆர்எல் இன்டர்பிரட்டர். ஓகேங்களா? தென் பேக்கெட் கேப்சர் அப்படிங்கிறது ஸ்னிப்பிங். ஸோ ஸ்னிப்பிங்னா என்னென்னா, நம்ம இப்போ நெட்வொர்க்லாம் சென்ட் பண்ணுறோம்ல, அப்போ வந்து பேக்கெட்டை தான் போகும். ஸோ அந்த பேக்கெட்ஸை கேப்சர் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் பண்ணுறாங்களே, அதுதான் ஸ்னிப்பிங். ஓகேங்களா? தென் ஹிடன் அசஸ்னால் ட்ராப் டோர் ஆர் பேக் டோர். ஸோ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? நம்மளுக்கே தெரியாமல் சீக்கிரட்டாக ஒரு பாயிண்ட் மூலிமா அதை பைபாஸ் பண்ணி அந்த செக்யூரிட்டியை பைபாஸ் பண்ணி உள்ளே போயிருப்பான், சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிடுவான். போயிட்டு அதில் இருக்கிற டேட்டாலாம் பார்ப்பான். ஸோ அதுதான் ட்ராப் டோர் ஆர் பேக் டோர். தென் ஃபோன் சர்வீலன்ஸ்னால் பெகசஸ். பிகினர் ஹேக்கர்னால் க்ரீன் ஹேட் சொன்னேன், லேனர். ரெட் ஹேட்டர்னா என்ன சொன்னேன், பிளாக் ஹேக்கரை எதிர்க்கிறது தான் என்னோடய வேலை, அதுதான் ரெட் ஹேட்டு. தென் செக்யூரிட்டி டெஸ்ட்னா ப்ளூ ஹேட்டு. ஸோ எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி டெஸ்டர் இன்வால்வ் பை ஆர்கனைசேஷன். எக்ஸ்டர்னலாக ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இதை நீ ப்ரீச் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் ஹேக்கரில் பொறுத்தவரை அந்த கம்பெனியே ஒரு ஆள் வச்சுருப்பான், அவனை வச்சு நீ இதை ஃபிக்ஸ் பண்ணி, இல்லை ஹேக் நடந்துட்டால் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை இந்த செக்யூரிட்டி வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை நீங்கள் ஹேக் பண்ணி பார்க்குங்கிறது எத்திக்கல் வந்து அந்த கம்பெனியே அவன் வச்சுருப்பான். பட் ப்ளூ ஹேட்னா அந்த கம்பெனி வச்சுருக்க மாட்டான், வெளியேருந்து ஒரு ஆளை கூட்டு வந்து ஹேக் பண்ணி பாட்டு அப்படின்னு சொல்லுவான்.
ஃபேக் வைரஸ் அலர்ட், ஸ்கேர்வேர். ஸோ நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துக்கணும். நம்ம ஸ்கேர்வேர்னால் பாப்பா மாதிரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், லிங்க் ஆகிக்கிட்டே ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பயம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் ஸ்கேர்வேர். தென் அடிஷனல் டைம்ஸ் பார்க்கலாம். பேலோட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு வைரஸ் நம்ம இதில் வந்துட்டு ஓகேங்களா, அந்த வைரஸில் ஒரு பார்ட் இருக்கும், அதுதான் ஹார்ம்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் பண்ணும், அதுதான் பேலோட். த பார்ட் ஆஃப் malware that performs தி ஆக்சுவல் ஹார்ம்ஃபுல் ஆக்ஷன். ஓகேங்களா. தென் பேசிவ் அட்டாக். ஸோ அட்டாக் வந்து என்ன பண்ணுவான்னா, உங்களை வந்து உங்கள் டேட்டாவை வந்து எதுவுமே மாட்டாமலே உங்களை வாட்ச் பண்ணி உங்களை வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன் திருடுவான். ஸோ அட்டாக்கர் மானிட்டர் டேட்டா வித்தவுட் ஆல்டரிங் இட், எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டான், ஆனால் உங்களை அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா சேஞ்ச் பண்ணால் கண்டுபிடிச்சிருவீங்களே. ஆக்டிவ் அட்டாக்னா அட்டாக்கர் மாடிஃபைஸ், ஸோ அவன் வந்து மாடிஃபை பண்ணுவான். ஸ்கிம்மிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டை போடும்போது அங்கே ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பான், அதில் நீங்கள் போடுற கிரெடிட் கார்டோடைய இதெல்லாம் சேவ் ஆகி அது மூலிமா இல்லீகலாக அவன் உங்களுடைய டேட்டாவை கேப்சர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் ஸ்கிம்மிங். ஸோ டீலிங் கார்டு டேட்டா. ஸ்னிஃபிங் இப்போ தான் பார்த்தோம், மானிட்டரிங் கேப்சரிங் நெட்வொர்க் டிராஃபிக், இந்த இங்கே மேலே தான் பார்த்தோம். ஸ்னிஃபிங்னா கேப்சரிங் டேட்டா பேக்கெட்ஸ் வந்து நெட்வொர்க். ஸோ பேக்கெட்ஸ் ஃபுல்லாக கேப்சர் பண்ணி அது மூலிமா வந்து அவன் ஏமாற்றி பண்ணுறது தான் ஸ்னிஃபிங். தென் சிஏ ட்ராட் அப்படின்னா கான்ஃபிடென்ஷியல், இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி, இந்த 3 தான் வந்து கோர் செக்யூரிட்டி ஆஃப் பிரின்சிபல்ஸ். ஸோ நம்மளுடைய விஷயத்தை செக்யூரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த 3 மெயின். ஓகேங்களா. தென் பூட் செட்டார்னா ஒன்றுமே இல்லை, எப்போ ஓஎஸ் ஸ்டார்ட் ஆகுமோ அப்போ பூட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. அப்போ அந்த பூட் பண்ணுற இடத்துல வைரஸை இன்ஜெக்ட் பண்ணி அது மூலிமா நம்மளுடைய இதில் ஃபுல்லாக இன்ஃபெக்ட் பண்ணுறது தான் பூட் செக்டார் வைரஸ். ஃபைல் வைரஸ்னால் உங்கள் ஃபைலில் எக்ஸிக்யூட் ஃபைலில் வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணாதான். மேக்ரோ வைரஸ்னால் மேக்ரோன்னு சொல்லிட்டு எம்எஸ் வேலில் படித்தோம், ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது மேக்ரோ வைரஸ். மல்டிபேட்டரி வைரஸ்னால் இது வந்து வைரஸ் தட் இன்ஃபெக்ட் போத் செக்டார் அண்டு ஃபைல்ஸ். ஸோ இது வந்து எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா. அதுதான் வந்து மல்டிபிரேட் வைரஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாலிமர் வைரஸ் நம்ம பார்த்தோம், அதோட கோடை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆன்டி வைரஸை டிடெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு. பேக்டோர் பார்த்தாச்சு. ரூட் கிட்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஹேக் பண்ணிடுவாங்க, ஆனால் அதோட ப்ரெசன்ஸே இருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் அவங்க உங்கள் டேட்டா ஃபுல்லாக ஸ்டீல் பண்ணுவாங்க. அண்டு லாங் டேர்மில் இது நடக்கும். ஸோ ரூட் கிட் டைப் ஆஃப் malware that hides itself gives attacker secret and long term control over the computer system. லாங் டேர்மாக அதிலேருந்து அதோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை அவங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ரூட் கிட் யூஸ் பண்ணுறாங்க. சார் பார்த்து 0 day அட்டாக்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம சாஃப்ட்வேர் இருக்குல்ல, நான் ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ண உடனே ஓகேங்களா, அந்த யூஸருக்கே தெரியாது இப்படி ஒரு வழி இருக்குன்ட்டு, அது மூலிமா அதை ப்ரீச் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்க, அந்த சாஃப்ட்வேரே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸும் பண்ண முடியாது, அதுதான் 0 day அட்டாக். ஸோ அதோட வீக்னஸ் யாருமே தெரியாததுக்கு முன்னாடியே அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் க்ரியேட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ப்ளூ ஹேட்டை இல்லை வந்து ஒயிட் ஹேட்டை கொடுத்து செக் பண்ண வைக்கணும், பட் அதுக்கு முன்னாடியே அவன் கண்டுபிடிச்சி அதை வந்து அக்சஸ் பண்ணி அதை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவான், அதுக்கு அதை ஃபிக்ஸும் பண்ண முடியாது. 0 click அட்டாக்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. செஷன் குக்கினா ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரௌசர்லாம் குக்கீஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. செஷன் குக்கினா அது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும். நம்ம டேட்டாவை சில விஷயத்தை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிட்டே இருக்கணும். தென் பெர்சிஸ்டன்ட் குக்கினா இது வந்து ஃபிக்ஸ்டு டைமுக்கு, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமுக்கு ஃபிக்ஸ்டாகவே இருக்கிறது தான், ஸ்டோர் ஆகிருக்கிறது தான் பெர்சிஸ்டன்ட் குக்கி. தென் ஃபஸ்ட்டு பார்ட்டி குக்கி. ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் போகிறீங்க, அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு உங்களோட இமெயிலெலாம் கொடுக்குறீங்கள, அந்த மாதிரி ஒரே ஒரு வெப்சைட்டில் மட்டும் உங்களோட டேட்டா சேவ் பண்ணி வச்சுக்கோங்கள, அதுதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த இதில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இமெயில் நீங்கள் கிளிக் பண்ணி டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேலே காட்டும், அதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டி குக்கி. தேர்ட் பார்ட்டி குக்கினா எந்த வெப்சைட் போனாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அவங்க தேர்ட் பார்ட்டி உங்களை நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க, நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க ட்ராக் பண்ணுவாங்க தேர்ட் பார்ட்டி குக்கியில். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டி குக்கிங்கிறது ஒரு வெப்சைட் மட்டும்தான், பட் தேர்ட் பார்ட்டி குக்கிங்கிறது என்ன சொல்கிறது, நிறையா இது கூட இன்டர் கனெக்ட் ஆகி
டிஃப்ரெண்ட் வெப்சைட் ஆர் டொமைன் தென் ஒன் யூ ஆர் விசிட்டிங். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் வெப்சைட் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், உங்களை இதில் ட்ராக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ட்ராக் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் சோகமாக ஒரு ஸ்டேட்டஸ் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாக்குள்ளே போங்க, அதே மாதிரி சோகமாக வரும். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் தேர்ட் பார்ட்டி குக்கி. ஃபஸ்ட் பார்ட்டி குக்கினா நீங்கள் யூடியூப்பில் ஒன்று பார்த்துருக்கீங்க, நெக்ஸ்ட் டைம் போகும்போது யூடியூப்லேயே அது வர்றது சோகமாக வர்றது தான் இது. இரண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டான். தென் கேட்சின்னு உங்களுக்கு தெரியும். தென் ஸ்பூலிங் அப்படின்னா டெம்பரரி ஸ்டோரிங் டேட்டா இன் பஃபர் ஆர் ஸ்டோரேஜ் ஏரியா. ஒன்றுமே இல்லை, இப்போ நான் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணுற போகிறேன். பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஒவ்வொரு பேஜஸாக நான் மொதல் பேஜ் பிரிண்ட் பண்ணிட்டேன்னா இப்போ 3ஆம் பேஜ் பிரிண்ட் ஆகும்போது அது இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிருக்குல்ல, அதுதான் ஸ்பூலிங். பஃபர்னால் டெம்பரரி மெமரி ஸ்டோரேஜ். பட் இது வந்து மெமரி ஸ்டோரேஜ் கிடையாது, டெம்பரரி முன்னாடி என்ன சொல்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும், பட் மெமரி ஸ்டோரேஜ் கிடையாது. ஓகேங்களா. பஃபருங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறீங்க, ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணி கொடுத்தோடனே டவுன்லோட் ஆகிருக்காது, பட் நீங்கள் கிளிக் பண்ணி ரன் ஆகும். அது டவுன்லோட் பண்ண வர உங்களுக்கு ரன் ஆகி காட்டுதில்ல. ஸோ டவுன்லோட் பண்ண வர ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்குதா, அதுதான் பஃபர். பட் அங்கே வந்து மெமரியில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுற எதுவுமே கிடையாது. பட் பிரிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வரும்போது ஸ்பூலிங். தென் பேலகரிசம். ஸோ இது ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, இப்போ ஒரு பிடிஎஃப் இருக்குது, அதை ஒரு ஆள் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அந்த பிடிஎஃபை நான் எடுத்து அவனுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணி அதை கிரெடிட்டை நான் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பேலகரிசம். டேரெக்ட்னா அப்படியே அவங்களோட எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே ஒரு வேர்டு விடாமல் நான் அப்படியே காப்பி பண்ணேன்னா அது. செல்ஃப்னா இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிடிஎஃப் க்ரியேட் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா, அதை அகைன் எடுத்து நான் அதில் யூஸ் பண்ணுறது தான் செல்ஃப். ஓகேங்களா, அது பிரச்சனை இல்லை. தென் மொசாய்க். ஸோ இது வந்து என்னென்னா இப்போ நான் ஒருத்தவங்களோட எடுத்திருப்பேன், அதையும் எடுத்து என்னோடய கண்டென்ட்டையும் எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதில்ல, அதுதான் மொசாய்க். ஸோ எவர் ஸ்டாப்பிங் பார்த்தாச்சு, மேத்ஸ் குட்ரிங் பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி செக்யூரிட்டி கிளாஸ். ஸோ ரொம்ப பெருசாக நிறையா டேட்டா சொல்லியிருப்பேன். ஸோ நோட் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.